25 லட்சத்துக்கு இடமும் வீடும் நிஜமாவா? நிஜமா ஏங்க நம்ப முடியாது, ஆனா நிஜம். பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 ஆக்சுவல் பிரைஸ். ஓகே. இப்போ ஃப்ரீ லான்ச் போயிட்டு இருக்கிறதுனால 1300. புக்கிங் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா 50,000. லோன் எவ்வளவுங்க சார் பண்ணி கொடுப்பீங்க? 75% to 90% வரைக்கும் பண்ணும். 15 மினிட்ஸ் டிரைவ்ல திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே. பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 15 மினிட்ஸ்ல போயிடலாம். பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் 15 நிமிஷம்னா டைட்டில் பார்க்குக்கும் 15 நிமிஷத்துல போயிடலாம். ஓகே. அது இல்லாம பாத்தீங்கன்னா ORR ரிங் ரோட் ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். அவுட்டர் ரிங் ரோடு, சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு சொல்லுவாங்க, 10 வழிச்சாலை. அது பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ். 10 மினிட்ஸ் டிரைவ். நம்ம உள்ள என்டர் ஆனதுமே பாத்தீங்கன்னா பார்க் டெவலப் பண்ணிருக்கோம். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார்? ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பார்க் தனியா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். 20000 ஸ்கொயர் ஃபீட் பார்க். 20000 ஸ்கொயர் ஃபீட்ல பார்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். EB 40 ஃபீட், 33, 30, 24 ஃபீட். பிளாக் டாப் ரோட்ஸ் இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 4 சைடுமே இருக்கு. பிளஸ் கார்னரும் இருக்கு. அப்ப நம்ம சென்னையில ஒரு வாடகை கொடுக்குற காசுக்கு இங்க ஒரு இடம் வாங்கிடலாம். ஒரு 7,80,000 ரூபாய்க்கு ஒரு சைட்டு, அதுவும் திருநின்றவூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல யாருன்னா தருவாங்களா அப்படின்னு நீங்களே கேக்குறீங்கல்ல என்ன மாதிரி. நான் அதுக்காக ஒரு சைட்டு கண்டுபிடிச்சிருக்கேங்க. திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஷார்ப்பா 10 to 15 மினிட்ஸ்ல அதிகபட்சம் நான் இங்க வந்துட்டேன். VR ஃபவுண்டேஷனோட பேர்ல் சிட்டிக்கு நம்மள இன்வைட் பண்ணது சார் தான். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க சார், கடவுள் அருளால. சூப்பரான சைட்டு, செம்ம வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ்ல நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி உங்க பேரு, உங்க கம்பெனி நேம் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், என்னோட நேம் சுரேஷ். நான் வந்து VR ஃபவுண்டேஷன்ல இப்போ என்ன ப்ராஜெக்ட்ல வந்திருக்கோம்? நம்ம பாத்தீங்கன்னா பேர்ல் சிட்டி மேம். பேர்ல் சிட்டி. சரி, இந்த கம்பெனி எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு? VR ஃபவுண்டேஷன் 5 இயர்ஸா? எல்லாம் எத்தனை ப்ராஜெக்ட் எடுத்திருப்பீங்க சார்? above 20 எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த சைட்ல என்னென்ன பிளஸ்னு உள்ள போய் பார்க்கலாமா? சமுத்திரம் படத்துல கவுண்டமணி சொல்வார்ல, முரளி சொல்வார்ல, முகப்பே இவ்வளவு கிராண்டா இருக்குன்னா என்ன மாமா அப்படின்ட்டு, அந்த மாதிரி இருக்குங்க. ஆர்ச் நல்ல கிராண்டா ஒரு வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ்ல கொடுத்திருக்காங்க. சார் சொல்லுங்க சார். ஒரு கிராண்ட் ஆர்ச் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம சைட் பாத்தீங்கன்னா டவுன்ஷிப், கேட்டட் கம்யூனிட்டி. இது பாத்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, CCTV கேமரா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டீங்க. ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் நம்ம சைட். பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ரேட் மட்டும் கம்மியாவே இருக்கும். ஆனா இடம் மட்டும் பிரம்மாண்டமா இருக்கும். ரேட் பாத்தீங்கன்னா கம்மியாவே இருக்கும். சரி, அது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் பாத்துடலாம். உள்ள பார்க்கலாம். நம்ம உள்ள என்டர் ஆனதுமே பாத்தீங்கன்னா பார்க் டெவலப் பண்ணிருக்கோம். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார்? ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பார்க் தனியா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். 20000 ஸ்கொயர் ஃபீட் பார்க். 20000 ஸ்கொயர் ஃபீட்ல பார்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். EB 3 ஃபேஸே வந்துருச்சா? 3 ஃபேஸே நம்ம சைட் குள்ள இருக்கு. சூப்பர். அது இல்லாம பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ் இருக்கு. இதுல சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா 40 ஃபீட், 33, 30, 24 ஃபீட் எல்லா சைஸஸ்லயுமே இருக்கு. சூப்பர் சார். என்னங்க சார் சைட்டை சுத்தி இவ்வளவு வீடுகள் இருக்கு, சைட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க? ஆமா மேம், நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பக்கத்துலயும் இங்கேயும் வீடு வாங்குனவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அங்க ஒரு சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ் இருக்கு, அது நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தோமா? டபுள் பெட்ரூம் உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலா அவரே ரெடி பண்றாரு. அவரே கட்டிட்டு இருக்காரு. பார்த்தாலே தெரியுது, நல்ல டபுள் ஸ்டோரி ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு. சுத்தி வீடுகள்லாம் இருக்கு. கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க சார். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இங்க 15 மினிட்ஸ் டிரைவ்ல திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 15 மினிட்ஸ்ல போயிடலாம். பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் 15 நிமிஷம்னா டைட்டில் பார்க்குக்கும் 15 நிமிஷத்துல போயிடலாம். ஓகே. அது இல்லாம பாத்தீங்கன்னா ORR ரிங் ரோட் ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். அவுட்டர் ரிங் ரோடு. ஓகே. வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ். ஓகே. இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு பியூட்டி வந்து வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ், அப்புறம் அந்த திருப்பதி ஹைவேஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல பேக் சைடு சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு சொல்லுவாங்க, 10 வழிச்சாலை. அது பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ். 10 மினிட்ஸ் டிரைவ். அது வந்து மகாபலிபுரம் டு அதானி போர்ட் வரைக்கும் வருது இல்லையா? ஓகே. இப்போ அது ஆக்டிவா இருக்கு. ORR ரோட் ஆக்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா CPRR ரிங் ரோட் சொல்லுவாங்க. அது ஒரு 80% ஒர்க் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 20% இருக்கு. இப்போ இந்த இயர்ல மேக்ஸிமம் ஓபன் பண்ணுவோம். ஓகே. இங்க இருந்து திருப்பதி சாலை அது எங்க? அந்த CPRR ரிங் ரோட்ல இன்னும் 2 ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி ஹைவே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர். ரெண்டுமே அங்கேயே கனெக்ட் ஆகுது. போற மாதிரி அந்த ரோட். ஓகே. இப்போ அந்த ரோட் ஃபினிஷிங் வர்க்லாம் முடிஞ்சுன்னு வெச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்ல பெங்களூர் போயிடலாமா சார்? 3 ஹவர்ஸ்ல பெங்களூர் போயிடலாம். நீங்க டிராஃபிக்ல நிக்கணும், போகணும், டிக்கெட் வரணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அவ்வளோ ஈஸியா போயிடலாம். அந்த அளவுக்கு அந்த ரோடு ஒட்டி தான் உங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்டா டெவலப் ஆகுது. மெட்ரோ எங்கெங்க சார் வருது? அப்கமிங் மெட்ரோ பாத்தீங்கன்னா கோயம்பேடு டு பட்டாபிராம் டைட். பட்டாபிராம் இப்போ அங்க இருந்து ஒரு 15 நிமிஷத்துல இங்க வந்துடலாம். சோ அப்ப பட்டாபிராம்ல வர்க் பண்றவங்களோ இல்ல சிப்காட் அந்த மாதிரி வர்க் பண்றவங்களுக்கு இங்க இருந்தாக்கா ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம சென்னையில ஒரு வாடகை கொடுக்குற காசுக்கு இங்க ஒரு இடம் வாங்கிடலாம். சரி, என்னென்ன ஃபேசிங்லங்க சார் இருக்கு? பாத்தீங்கன்னா நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 4 சைடுமே இருக்கு. பிளஸ் கார்னரும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் டு 2400 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. அப்பனா 600 ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாத்தீங்கன்னா 7,80,000 ரூபாய் வரும். ஒரு 7,80,000 ரூபாய் தான் ஒரு சைட். இன் கேஸ் நீங்க வீடா கட்டி தரதா இருந்தாக்கா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 25
25 lakhs பட்ஜெட். அவ்வளவுதான். ஒரு கால் கிரவுண்ட்ல பண்ணி. ஏங்க 25 லட்சம் ரூபாய் இடத்தோட சொல்றீங்களா வீடு தனியா சொல்றீங்களா? இடத்தோட சேர்த்து 25 லட்சத்துக்கு இடம் வீடு. ஆக்சுவலா நம்ம கம்பெனி வந்து பில்டர்ஸ், நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். 25 லட்சத்துக்கு இடமும் வீடும். நிஜமாவா? நிஜமா ஏங்க நம்ப முடியாது, ஆனா நிஜம். ஆமாங்க, நிஜமா தாங்க சொல்றேன். அதாவது நம்பினால் நம்புங்கள்ன்ற மாதிரி நிஜமா 35 லட்சத்துக்கு கம்மியா எங்குமே வீடு கிடையாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இந்த அவுட்டர் ரிங் ரோடு, CPRR ரோடு, அப்புறம் திருப்பதி பைபாஸ், பட்டாபிராம் மெட்ரோ, இதுக்கெல்லாம் பக்கத்துல ஒரு இடமா வாங்குனீங்கன்னா 7,80,000 ரூபாய். ஒரு வீடு 25 லட்சம் ரூபாய் மட்டும்தான். நம்ம ஒரு EMI கட்டுறதுக்கு எவ்வளவுங்க சார்? ஒரு 10,000 15,000 வருமா? ஒரு 15,000. 15,000. ஒரு வாடகை 10,000 ரூபாய் கொடுக்குறோங்க. கூட ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து நகை சீட்டு கட்டுற காசு நீங்க இதுல போட்டீங்கன்னா சொந்த வீடு, தரையில இருந்து ஆகாசம் வரைக்கும் நமக்கே சொந்தங்க. சொந்த வீட்டுல வாழ சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது. சீக்கிரம் நீங்களும் இடம் வாங்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சார், என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு? இப்ப நான் வாஸ்து பிரகாரம் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிழக்கு வடக்கு தவிர வேற எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டீங்க. நம்ம கிட்ட எல்லா ஃபேசிங்குமே இருக்கா? கார்னர் பிளாட்ஸ் அதுவும் இருக்கு. கமர்ஷியல் பிளாட்ஸ், கமர்ஷியல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ்ல இருக்கு. ஃப்ரண்டேஜ்ல இருக்கு. சரி, ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ் இல்ல கமர்ஷியல் வேணும்னா ஃப்ரண்ட்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லனாலும் இந்த பிரைஸ்க்கு நம்ம இங்க எடுத்துக்கலாம். சரி, இவ்ளோ வீடுகள் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க இந்த பிரைஸ் தான் கொடுக்குறீங்களா? கம்மியான பிரைஸ் தான் நமக்கு கொடுக்கும். சரி, ஓகே. லோன் எவ்வளவுங்க சார் பண்ணி கொடுப்பீங்க? உங்களுக்கு பாத்தீங்கன்னா 75% to 90% வரைக்கும் பண்றோம். 70 to 90% வரைக்கும் பண்ணி தரீங்க. எங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து. பேஸ்ட் ஆன் யுவர் சிபில் ஸ்கோர். ஓகே, அப்ப வீடா இருந்தா 95 வரைக்குமே போக முடியும்ல? இல்ல, மேக்ஸிமம் 90%. ஹானஸ்டா சொன்னதுக்கு இவர் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாங்க. எதுவா இருந்தாலும் 70 to 90% வரைக்கும் உங்களுக்கு வீடா இருந்தாலுமே லேண்டா இருந்தாலுமே கிடைச்சிடும். DTCP அண்ட் RERA அப்ரூவ்ட் இல்லையா? APF ப்ராஜெக்ட் தானங்க சார் இது? டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு சார் வச்சிருக்கீங்க? ஓகே, இப்போ ஃப்ரீ சைட் விசிட்லாம் எப்படிங்க சார்? நம்ம டோர் ஸ்டெப்ல பிக்கப் அண்ட் டிராப் நம்ம கொடுத்துறோம். ஓகே, எங்க வீட்ல இருந்தே பிக்கப் பண்ணி திரும்ப நீங்க எங்க வீட்லயே விட்டுருவீங்க. வர வழியில இந்த டைட்டில் பார்க் அதெல்லாம் காட்ட சொன்னாலும் காமிச்சு ஜஸ்ட் வெரிஃபை பண்றதுக்கு நம்ம சைட்டை கூப்பிடுறோம். இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்து எல்லாம் ஓகேனா நம்ம ஃபர்தரா பேசலாம். சரி, இப்போ இங்க வர்க் நடக்குதுங்க சார், அது என்னங்க சார்? இது நம்ம சைட் பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச் போயிட்டு இருக்கு மேம். ஓகே, இப்போ ப்ரீ லான்ச் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1300 மேம். ஓகே, இதுல தான் நம்ம நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாமே கேட்டிங்க. ஃபேசிங் எல்லாமே இருக்குன்னு கேட்டிங்க. எல்லா ஃபேசிங் அவைலபிள், ரியலாவே பாக்குறீங்க. ரியலாவே? ஓ, அப்ப இங்க ஃபேஸ் 1லாம் முடிஞ்சு, ஃபேஸ் 2லாம் முடிஞ்சு ஏகஸ் ப்ராஜெக்ட் அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதனோட கண்டினியூஷன் தான் அது. ஆனா எல்லாமே ஒரே காம்பவுண்ட் குள்ள தான். இது ஒரு மெகா டவுன்ஷிப் மேம். 33 ஏக்கர்ஸ் டோட்டல் ஏரியா. அதுதான் இப்போ டெவலப் பண்றோம். சரி சரி, இப்போ இங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வாங்கிருப்பாங்கல, அது என்ன மாதிரி செக்டார் பீப்பிள் வாங்கிருப்பாங்க சார்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் நல்ல பீப்பிள் தான் வாங்கிருக்காங்க. பேங்க், ஐடி. ஓகே, எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாய், நல்ல ஒரு சோஷியல் அத்தாரிட்டி இருக்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பார்க் இது ஒன்று தானாங்க சார்? இப்போ இது ஃபேஸ் 3க்கு இன்னொன்று வரும். பார்க் இருக்கு மேம். 3 பார்க் இருக்கு. 1 ஆக்டிவா இருக்கு இப்போதைக்கு. ஓகே, இது எல்லாமே இப்போ டெவலப் பண்ணிட்டு. சரி, ஓகேங்க சார். இந்த இடத்துல ஏதாவது ஆஃபர் கொடுக்க முடியுமா எங்களுக்கு? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 ஆக்சுவல் பிரைஸ். இப்போ ஃப்ரீ லான்ச் போயிட்டு இருக்கிறதுனால 1300. சைட்டுக்கு வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா நம்ம ஃபர்தரா ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். ஃபர்தரா பண்ணி தருவீங்க. ஃப்ரீ லான்ச் வந்தாங்கன்னா 1300. ஆஃப்டர் லான்ச், போஸ்ட் லான்ச் வந்தாங்கன்னா உங்க சேனல் நேம் சொன்னாங்கன்னா நம்ம ஏதாவது ஃபைனலா பெஸ்ட் அண்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதாவது யூஷுவலா தர மாட்டீங்க, நம்ம சேனல் பேர் கொடுத்தா கண்டிப்பா கொடுத்துருவீங்க. ஒரு 4 months கழிச்சு வந்து பார்த்தாலுமே நீங்க பண்ணலாம். அது 4 months வரைக்கும்லாம் இங்க வெயிட்டிங்ல இருக்காது. ஏன்னா நம்ம பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 2-3 monthsலயே மேக்ஸிமம் சைட் சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனா தான் பண்றதுக்கு தான் இந்த சைட் ரெடி பண்ணோம். ஓகே, ஆக்சுவலா இங்க ரியலா நடந்தது பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபிளாட்ஸாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம ஃபாஸ்ட் செல்லிங்ல இங்க முடிச்சிட்டோம். அப்கமிங் பாத்தீங்கன்னா இன்னும் வந்துட்டே இருக்கு நம்ம கிட்ட சைட். ஓகே, இது ஒரு பெரிய ஏரியா, சின்னதா நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, சோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் ஃபாஸ்டா முடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 3யும் அப்படிதான் முடியும். அதனால நீங்க சீக்கிரமா வாங்க, லேட்டா வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, எவ்வளவு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும்? எவ்வளவு அட்வான்ஸ் இருந்தா நான் வாங்கிக்க முடியும் இந்த இடத்துல? புக்கிங் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா 50,000. ஓகே, நீங்க சைட் பார்த்துட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் 25,000 கொடுத்தா கூட பிளாக்கிங் வச்சுக்கலாம். மீதி ஃபர்தரா 1 or 2 daysல கொடுத்தா கூட ஓகே. ஓகேங்க சார், சூப்பரான சைட்டுங்க. இதை மிஸ் பண்ணிட்டா நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணி வருத்தப்படுற மாதிரி தான் இதையும் வருத்தப்பட்டுட்டே இருப்போம். உடனே போன் எடுங்க, இவரோட நம்பர் கொடுக்குறேன், உடனே கால் பண்ணுங்க, சைட் விசிட் புக் பண்ணுங்க. சைட் விசிட் பார்த்துட்டு அக்கா நான் இந்த இடத்த புக் பண்ணிருக்கேன், இந்த நம்பர் என்னோட பேர்ல வாங்க போறேன்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. எங்க சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, அவங்களுக்காக நீங்க பெஸ்டா கொடுக்கணும். ஆஃபருமே இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். உங்ககிட்ட நல்லா பண்ணி தந்துறீங்களா? தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க இடத்துடன் வீடுடன்.